மியூசிக்க பத்தி வேற பயங்கரமான ஒரு சீன் இருக்கும் ஆக்சுவலி. லைக் Oh, what a scene, right? ஆமா. Yeah, அந்த அந்த yeah. விஷயங்கள் வந்து வாட் மியூசிக் டஸ் டு யூ அப்படின்ற அந்த விஷயம் அது 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 அதெல்லாம் அதான் சொல்றேன். பிலாசபிக்கல் ஆங்கிள் டு அந்த ஒரு மியூசிக் இருக்குல்ல, அந்த எல்லாருமே அந்த மியூசிக் கேட்குற சீன். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஹேட் லாட் ஆஃப் தட் குட் மூமெண்ட்ஸ். இன்னமுமே வந்து அந்த எல்லாரும் உட்காந்து பியர் அடிப்பாங்கல்ல, அந்த ஒரு மொட்டை மாடில. அந்த சீன்லாம் வந்து இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் அது ஒரு தடவை பார்க்கும்போது எனக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் மொமெண்ட்ஸ் வி ஆர் ஆக்சுவலி மிஸ்ஸிங்ன்றது இருக்குல்ல. அந்த ஒரு பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்மால் பைண்ட் ஆஃப் பியர், ஜஸ்ட் லைக் ஒரு லிசனிங் டு ஒன் மியூசிக், ஜஸ்ட் லிசனிங் டு வாட்சிங். அவங்க எல்லாம் சேர்ந்து படம் பார்ப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு அந்த படத்தோட ஹீரோயின் என்ட்ரி ஒன்று வரும். ஸோ அதுக்கு அவர் மார்கன் ஃப்ரீமன் கொடுத்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த ஃபில்ம்ஸ் வந்து ஒரு ஃபில்ம் வந்து எவ்வளோ கனெக்ட் பண்ணுது, அவங்க என்ஜாய் பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது லைஃபோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ். பிகாஸ் அதை அவங்களாமே எங்கே ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, போய் ஒரு ஜெயிலில் போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இது ரியலைஸ் பண்ணிட்டு போகும்போது, ஸோ இட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ டு வாழ்க்கையை ரசிக்கிறதுக்குமே ரொம்ப அந்த படம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன்.